ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் வந்து மரத்தக்காளி. பச்சையாக இருக்கிறது வந்து காய், ரெட் கலரில் இருக்கிறது வந்து பழம். இன்றைக்கி இந்த காயை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம். இந்த பழம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி பழத்தை கட் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். இது தோலை தவிர மற்ற அந்த பழத்தில் உள்ள அந்த ஃப்ளஷ்ஷு சீடு எல்லாமே சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காய் பதத்தில் சாப்பிட்டோன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நல்லா பழுத்த பழம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த காயை வச்சு தான் குழம்பு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கட் பண்ணி வச்சதுக்குள்ளே எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து ஒரு 5 காயை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு 10 நிமிஷம் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் இந்த காயில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. இதை குழம்பு பண்ணி சாப்பிடும்போது அல்சர், பைல்ஸ் இது எல்லாமே சரியாகும். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதிலே ஒரு சின்ன தக்காளி பழத்தை போட்டு நல்லா கொலைய வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதி விட்டு வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி ஊற்றக்கூடாது, ஏன்னா பழத்திலே புளிப்புத்தன்மை இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பழத்தை நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன். அதில் பாருங்கள், அது ரெட் கலராக இருக்குது. இந்த பழத்தை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்போ வந்து நல்லா ரத்தம் ஊறும். இரத்த சோகையை நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பழத்தில் இருக்குது. உங்களுக்கும் இந்த பழம் கிடச்சதுன்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.